be so excited. நாம் பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்போது ஒரே உற்சாகம் நமக்குள்ளாக காணப்படும். Some actor will be so excited. ஒரு நடிகனை நாம் பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு உற்சாகமும் சந்தோஷம். I took one actor photo in Singapore, but till now I am keeping that photo very safely. நான் சிங்கப்பூருக்கு சென்றபோது ஒரு நடிகனோடு ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டேன். அதை இன்றைய மட்டும் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். Because whenever I see that photo I feel so proud. நான் அந்த போட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்குள்ளாக ஒரு பெருமை. Oh, I stand with that actor and I took the photo. ஓ, அந்த நடிகனோடு நான் நின்று கொண்டு ஒரு போட்டோ எடுத்து விட்டேன். But more than anything, ஆனால் எல்லாவற்றிலும் when you come to the church, நீங்கள் சபைக்கு வரும்போது you are seeing the great God of Jesus. எல்லாமே படைத்த இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Excitement has to come to see the Lord. உங்களுக்குள்ளாக இயேசுவை பார்க்க ஒரு உற்சாகம் காணப்பட வேண்டும். Because we don't have excitement, we are not receiving the blessing. நமக்குள்ளாக அந்த உற்சாகம் இல்லாத ஒரு காரணத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. Hallelujah. Hallelujah. So you have to increase that excitement. நமக்குள்ளாக அந்த சந்தோஷம் பெருக வேண்டும். Saturday evening itself the excitement has to come. சனிக்கிழமை இரவே நமக்கு அந்த உற்சாகம் வர வேண்டும். You have to prepare everything. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி. Oh, you are not going to see a prime minister. அந்த பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகவில்லை. You are not going to see the actor. அந்த நடிகனை நாம் பார்க்க போகவில்லை. You are coming to the church to see the King of Kings. ஆனால் ராஜாதி ராஜாவை பார்க்கும்படியாக சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகம், the presence of God is so excellent. அவருடைய பிரசன்னமானது ஒரு அதிசயமான ஒரு காரியம். Last Sunday I was speaking with the third service about the presence of God. போன வாரத்திலே மூன்றாவது சர்வீஸ்ல நான் கர்த்தருடைய பிரசன்னத்தின் குறித்தாக பேசிக் கொண்டிருந்தேன். It's so powerful topic. அது ரொம்ப வல்லமை நிறைந்த ஒரு செய்தி. So I request if people want to join third service, if still people are there at home, you can send them for the third service. வீட்டில் இன்னும் ஆட்கள் இருந்தால் நீங்கள் தேர்ட் சர்வீஸ்ல அவங்களை அனுப்பலாம். This third service we going to meditate about what is my future, what is my purpose on this earth. இந்த மூன்றாம் சர்வீஸ்ல நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் என்னுடைய இந்த வாழ்க்கையானது எதற்காக, என்னுடைய எதிர்காலம் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். Why I am in this earth. எதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன்? Many people have this doubt. அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கிறது. The God is going to speak to on third service. கர்த்தர் இது குறித்தாக மூன்றாவது சர்வீஸ்ல பேச இருக்கிறார். The second service, the topic which I have taken is walk with Jesus. இரண்டாவது சர்வீஸ்ல நான் எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இயேசுவோடு நடப்பது. Hallelujah. Hallelujah. Walk with Jesus. இயேசுவோடு நடப்பது. How many people are walking with Jesus? எத்தனை பேர் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many people are walking with Jesus? எத்தனை பேர் இயேசு கூட நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? I can see many hands. அநேக கைகளை நான் பார்க்கிறேன். But once I end this message, ஆனால் இந்த செய்தியை முடிக்கும்போது you have to realize yourself. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You are truly walking with Jesus. நீங்கள் உண்மையாக இயேசுவோடு இருக்கிறீர்களா? Truly walking with Jesus. நீங்கள் உண்மையாக இயேசுவோடு இருக்கிறீர்களா? Today is a day to analyze yourself. இன்றைக்கு நம்மளே நாம் ஒரு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். Are you going to walk with Jesus? நாம் இயேசுவோடு நடக்கிறோமா? We're going to close our eyes and we invite the Holy Spirit. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அழைக்கலாம். Hallelujah. Hallelujah. Glory to Jesus. உமக்கு மகிமை உண்டாகட்டும் இயேசுவே. Glory to Jesus. இயேசுவுக்கே மகிமை. The glory to Jesus. இயேசுவுக்கே மகிமை. All the glory goes to you alone, Lord. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செல்லட்டும் அப்பா. All the glory goes to you alone, Lord. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செல்லட்டும் அப்பா. Oh, we are nothing but let your glory be lifted high. நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா, உம்முடைய மகிமை என்று உயர்த்தப்படட்டும். Let your glory be taken. உம்முடைய மகிமை ஒன்று உயர்த்தப்படட்டும். Let your glory be taken. உம்முடைய மகிமை ஒன்று எங்களை எடுத்துக்கொள்ளட்டும். Let your glory be covered us. உம்முடைய மகிமை எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். You're going to speak to us, Lord. நீர் எங்களோடு பேச In வேண்டும். the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. In the name of Father. பிதாவின் நாமத்திலே. We're going to pray. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Why our prayer is not answered? எதற்காக நம்முடைய ஜெபமானது பதிலளிக்கப்படவில்லை? Come on, you have to speak. If not, I'll take long time. நீங்க பேசினால் தான், இல்லனா இன்னும் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வேன். For me, no problem. The English service started at 12 o'clock, so I have more than 1 hour. எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் சர்வீஸ் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் 1 மணி நேரம் எனக்கு இருக்குது. So if you speak, I'll finish as soon as possible within 20 minutes. நீங்கள் பேசினால் 20 நிமிடத்துக்குள்ளாக நான் முடித்து விடுவேன். Why our prayer is not answered? எதற்காக நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? Why God is not answering the prayer what we kept before him? எதற்காக இயேசு முன்பதாக வைக்கிற ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை? Why? எதற்காக? Okay, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியேன். Okay. We didn't obey the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியவில்லை. Next. அடுத்ததாக
அவருடைய சமூகத்துல, okay, we are not under his presence. அவருடைய சமூகத்துக்கு கீழே நாம் அமரவில்லை. We are not truthful under his presence. அவருடைய சமூகத்துக்கு கீழாக நாம் உண்மையாக இல்லை. I'm doing very good translate, no? From Tamil to English. Super. Okay, anything else? Why our prayer is not answered to receive the blessing? தடுப்புச்சவராக காணப்படுகிறது. Hallelujah. Everything is right. இதெல்லாமே சரிதான். Whatever you told is right. நீங்கள் சொன்ன எல்லா காரியமும் மெய்தான். But I'm going to tell one thing. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். We are not ready to walk with Jesus. That's the reason our prayer is not answered. நாம் இயேசுவோடு நடக்க ஆயத்தமாக இல்லை என்ற காரணத்தினால் தான் ஜெபம் கேட்கப்படவில்லை. We are standing in one place and we want God to do a miracle. நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு நாம் இயேசு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். We don't want to change our situation. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற நமக்கு விருப்பம் இல்லை. We don't want to change our sinful life. நம்முடைய பாவங்களை மாற்ற நமக்கு ஆசை இல்லை. We don't want to change our attitude. நம்முடைய இந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ள ஒரு ஆயத்தம் இல்லை. We don't want to change anything, but we ask God to do a miracle. எதுமே மாற்றிக்கொள்ளாமல் இயேசு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். God is telling only when you walk with me the miracle will happen. ஆனால் இயேசு சொல்கிறார் அவரோடு நடக்கும்போது மட்டும்தான் அற்புதத்தை நான் செய்வேன். I'm not going to take more words today. அதிகமான வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். I'm just going to take one small story in the Bible. வேதத்தில் இருக்கிற ஒரு சின்ன கதையை மட்டும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். I'm going to end the message. அதை சொல்லி இந்த கதையை நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். Mark chapter 8. மார்க் 8ஆம் அதிகாரத்திலே 22 to 26. 22ஆம் வார்த்தையிலிருந்து 26ஆம் வார்த்தை. Be very careful when they're going to read this verse. இந்த வார்த்தைகளை படிக்கும்போது நாம் கூர்ந்து கவனிக்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாரையும் தெளிவாய் கண்டேன். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். Hallelujah. 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 How many people know to read Tamil? எத்தனை பேருக்கு தமிழ்ல வேதத்தை படிக்க தெரியும்? Many people. We're going to put the verse and we all going to read, because this miracle was totally different than all other miracle what Jesus did in the Bible. இப்பொழுது வார்த்தைகளை இந்த டிவில போடும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் படிக்கலாம். ஏனென்றால் if you can understand this, what Jesus trying to say, our life will be blessed. ஏனென்றால் இந்த அற்புதத்தில் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கையே மாற்றப்படும். So I'm going to say 1 2 3 and we all going to read. We have to increase. We're not going to use mic, but we're going to increase our voice and we're going to read this. 1 2 3 என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் கூடி நம் ஜோராக இந்த வார்த்தைகளை படிக்கலாம். I will not read because I don't know to read Tamil. எனக்கு தமிழ் படிக்க வராது, அதனால நான் படிக்க மாட்டேன். Okay, 1 2 3 start. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனை கையை பிடித்தது அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். Hallelujah. 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 We're going to see this revolution. இதில ஒரு வெளிப்பாடை நாம் பார்க்கலாம். I was asking Lord, what this actually represent? நான் கேட்டுக்கொண்டது எதை குறிக்கிறதப்பா? The Holy Spirit start to speak. This is what I trying to say to my people. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், இதுதான் நான் என்னிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். Why the prayer is not answered? This is the reason. எதனால ஜெபம் கேட்கப்படவில்லை? அது இதனால தான். So you can see any other miracle in the Bible. இங்க நம் வேதத்தில் अनेक அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். Jesus is a VVIP in those days. இயேசு பார்க்கும்போது அந்த நாட்களில் ரொம்ப தேவைப்பட்ட ஒரு மனிதன். Wherever he been, the people will come to him. அவர் எங்கே சென்றாலும் ஜனங்கள் அவர் பின்னாடி வருவார்கள். And Jesus will go and heal them.
அவர் இயேசு அங்கே போய் அநேகரை குணப்படுத்துவார். Jesus went to the wedding, even though they are not invited, they invited the parents, but Jesus have been and he did a miracle. இயேசு அழைக்கவில்லை என்றும் சொன்னாலும் சரி, கானாவுடைய கல்யாணத்துக்கு போய் அவர் அற்புதத்தை செய்தார். Many places you can see Jesus himself have been and he did a miracle. நாம் பார்க்கும்போது இயேசு அநேக இடங்களுக்கு சென்று அவரே அற்புதங்களை செய்தார். But this story is specifically designed for the believers. ஆனால் இந்த கதையானது மிக விசேஷமாக விசுவாசிகளுக்காக செய்யப்பட்டது. See, Jesus is entering your place. What's the place that is? You have to speak to me. Which place? இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளாக செல்கிறார். அது எந்த கிராமம்? Okay, Jesus entering into that place. The crowd is coming to Jesus to pray and to be healed. இயேசு அந்த கிராமத்துக்குள்ளாக செல்லும்போது अनेक ஜனங்கள் வந்து இயேசுவிடத்தில் ஜெபிக்கும்படியாக கேட்கிறார்கள். And Jesus also healing and sending everyone home. இயேசு अनेகரை சுகப்படுத்தி அவங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். Finally, people are bringing one person to Jesus. கடைசியாக அங்க ஒரு மனிதனை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். Telling this person cannot see his eyes. அவர்கள் சொல்கிறார் இந்த மனிதனாலே பார்க்க முடியாது. From the childhood his eyes is closed. அவன் பிறந்தபத்திலிருந்து அவன் ஒரு குருடன். The story is mentioned like that. They are telling Jesus, can you keep your hand and heal this person? அங்கே இந்த கதையை நாம் பார்க்கிறோம். இயேசுவிடத்தில் சொல்கிறார் உம்முடைய கையை வைத்து சுகமாக்கும் அப்பா. But you know what Jesus is telling? ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? I'm not going to heal you here. அவர் சொல்கிறார் நான் உன்னை இந்த இடத்தில் சுகமாக்க I'm going to take you out of the city. ஆனால் இந்த கிராமத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு சென்று I'm going to take you out of the village. இந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு சென்று And the story tells Jesus was holding his hand and he was taking the person out of the village. வேதம் சொல்கிறது இயேசு அந்த குருடனுடைய கைகளை பிடித்துக்கொண்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேட்டு கொண்டு போனார். He had 1,000 people to pray. 1000 பேர்கள் அங்க இருந்தார்கள். And he had 12 disciples to take care of that person. அந்த மனிதனை பார்த்துக்கொள்ள 12 பேர் இருந்தார்கள். But Jesus don't bother about 1,000 people. அங்க இருந்த 1000 பேர் குறித்தாக இயேசுக்கு கவலை இல்லை. Jesus don't bother about 12 people. அந்த 12 சீடர் குறித்தாக கவலை இல்லை. Jesus himself went with that person to heal. இயேசுவே அந்த மனிதனை அழைத்து சென்றார். I'm telling you, your healing will happen from Jesus itself. உங்களுடைய அற்புதமும் அதிசயம் இயேசுவிடத்தில் மட்டும் தான் வரும். If we are in that place, we will say, okay, we will call one assistant pastor, will say, you take him out of the village and you pray, he will be healed. நான் அந்த இடத்துல இருந்தால் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை அழைத்து விட்டு அந்த மனிதனை இட்டு கொண்டு சென்று சுகப்படுத்து என்று சொல்லி இருப்பேன். But Jesus left everything. He took one person and he traveled to the place. ஆனா இயேசு எல்லாவற்றையும் விட்டு அந்த மனிதனை எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்தை விட்டு சென்றார். What I'm trying to say, my brother and sister, என்ன சொல்ல விரும்புகிறேன் சகோதரனே சகோதரியே, why our prayer is not answered? எதனால ஜெபம் கேட்கப்படவில்லை? You are not ready to change your attitude. நீ உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக You are not ready to reduce your angry. உன்னுடைய கோபத்தை நீ குறைக்க நீ ஆயத்தமாக You are not ready to do anything. நீ எதையும் செய்ய ஆயத்தமாக And you don't want to move your place. ஆனால் உன்னுடைய இடத்தை விட்டு நீ நகர ஆயத்தமாகவில்லை. But you pray, Lord, to be a miracle. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கிறாய் அற்புதத்தை செய்யும். But Jesus want to tell, இயேசு சொல்கிறார், my son, I cannot do miracle in this situation. என் மகனே இந்த இடத்திலே உனக்கு எந்த அற்புதத்தை செய்ய முடியாது. I cannot do anything when you are in Egypt. நீ இந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. I am ready to come with you. உன்னோட செல்ல நான் ஆயத்தமா இருக்கேன். Can you come with me? நீ என்னோட வருவாய். We will go to Canaan. கானான் தேசத்துக்குள்ள நான் Once we enter Canaan, I will pray for you. கானான் தேசத்துக்குள்ளாக வரும்போது நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். Today our prayer is not answered because we are not ready to walk with our Jesus. நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை ஏனென்றால் நாம் இயேசுவோட நடக்க ஆயத்தமாவில்லை. Hallelujah. Hallelujah. The story is so wonderfully mentioned in the Bible. இந்த கதையானது அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. So Jesus is holding a person and is walking. இயேசு கைகளை பிடித்துக்கொண்டு செல்கிறார். See, the person first came to Jesus, he had a great thirsty to see the world. முதலாவது அந்த மனிதனுக்குள்ளாக இயேசுவிடத்தில் வரும்போது அவனுக்குள்ளாக தாகம், நான் இந்த உலகத்தை பார்க்க He வேண்டும். want to see his parents. தன்னுடைய தகப்பன் தாயை பார்க்க வேண்டும் என்று தாகம். He want to see the creation what God did. கர்த்தர் படைத்திருக்கிற காரியங்களை அவன் பார்க்க வேண்டும். But when he was walking with Jesus, அவன் இயேசுவோடு நடந்து செல்லும்போது some transformation took place. அவனுக்குள்ளாக ஒரு புதிய மாறுபாடு. He crossed the city. அவன் அந்த கிராமத்தை விட்டு சென்ற உடனே And now what God is doing? இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் What என்றால் God is doing? இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? Come on, what God is doing? இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? He spit on his eyes. Hallelujah. I want to tell you why he have to spit on his eyes. எதற்காக இயேசு அந்த எச்சை எடுத்து அந்த கண் மேல வைத்தார்? Because the eyes was closed. Am I right? அந்த கண்கள் மூடப்பட்டிருந்தது. Whatever situation you are praying here,
நீங்கள் எதை குறித்தாக ஜெபித்துக் For கொண்டிருக்கிறீர்களோ, example, your finance problem is closed. உங்களுடைய கடனானது உங்களை கட்டி வைத்திருக்கலாம். For example, you are in a depression. நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் இருக்கலாம். When you walk with Jesus, ஆனால் இயேசுவோடு நடக்கும்போது, when you enter into Canaan, நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளாக on that செல்லும்போது, finance problem, God will pour the anointing. இயேசு எல்லா கடன் மேலும் அவருடைய அபிஷேகத்தை போடுவார். Whatever the problem on that, God will pour the anointing. எந்த பிரச்சனை இருந்தாலும் அது மேல் அபிஷேகத்தை போடுவார். That's the reason Jesus is spit on his eyes. அதனால் தான் இயேசு Kept the hand on his eyes. அவருடைய கைகளை அந்த கண்கள் மேல் வைக்கும்போது, The Bible is so clearly mentioned. வேதம் தெளிவாக சொல்கிறது, The person immediately looked up. அந்த மனிதன் உடனே மேலே அண்ணாந்து பார்த்தான். That's why it mentioned, no? Immediately looked up. உடனே அவன் கண்கள் எடுத்து மேலே பார்த்தான். I want to tell you, அவன் காரியத்தை சொல்ல, when you walk with Jesus, இயேசுவோடு நடக்கும்போது your thirsty will change. உங்களுடைய தாகம் மாற்றப்படும். The worldly thing thirsty to the heavenly thirsty will change. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தாகம் உங்களுக்கு மாற்றப்படும். If we are in that place, we want to see everything on the earth. நீங்கள் அந்த இடத்துக்குள்ளாக இருந்தால் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருப்பீர்கள். But the Lord kept the hand, immediately looked up. இயேசு தன்னுடைய கரங்களை வைத்த உடனே அவன் உடனே மேலே பார்க்கிறான். And he's telling, Jesus is asking, did you see anything? இப்பொழுது இயேசு கேட்கும்போது, என்ன பார்த்தியான்னு கேட்கும்போது, The person is telling, yes Lord, I can see people are traveling. நான் மேலே अनेक பேர் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. The first, the spiritual eyes is open for him to see the heavenly things. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தை பார்த்தான். First, the heavenly things is open for him. முதலாவது அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, The hands of God is telling, I can see the hands of God are moving. நான் கர்த்தருடைய தேவதூதர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். My brother and sister, சகோதரனே சகோதரியே, if you don't have a thirsty to read Bible, உங்களுக்குள்ளாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று தாகம் இல்லை if என்றால், you don't have a thirsty to come for church, நீங்கள் சபைக்கு வர வேண்டும் என்று தாகம் இல்லை என்று சொன்னார், if you don't have a thirsty to do something for God, நீங்கள் இயேசுவுக்காக எதனால் செய்ய வேண்டும் என்று தாகம் இல்லை என்றால், I'm telling you 100% you are not walking with நீங்கள் Christ. 100% இயேசுவோடு நடக்கவில்லை. Because if you walk with Christ, you will carry the same thirsty what Jesus had. நீங்கள் இயேசுவோடு நடந்தால் இயேசுவுக்கு இருக்கிற அதே தாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Only when you walk with Christ, you will get the attitude of Jesus. You will get the thirsty of Jesus. நீங்கள் இயேசுவோடு நடக்கும்போது மட்டும்தான் இயேசுவில் இருந்த அதே சுபாவம் வரும், அவரில் இருந்த அதே தாகம் நமக்குள்ளாக வரும். Many people think they walk with Jesus. அநேகர் நினைக்கலாம் நான் இயேசுவோடு நடக்கிறேன். But I want to tell you one thing. ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல We are விரும்புகிறேன். not walking with Jesus. நீங்கள் இயேசுவோடு நடக்கவில்லை. If we are walking with Jesus, நீங்கள் இயேசுவோடு we should நடந்திருந்தால் have the thirsty for Jesus. இயேசுவுக்கு இருக்கிற அதே தாகம் This நமக்குள்ளாக guy இருக்கிறது. walked with Jesus. இந்த மனிதன் இயேசுவோடு The நடந்தார். mind have changed. அவருடைய அந்த சுபாவம் He மாற்றப்பட்டது. don't want to see anything on this earth, but he want to see the heaven. இந்த உலகத்தில் அவனுக்கு எதுவே பார்க்க விருப்பம் இல்லை, இயேசுவை தான் பார்க்க விரும்பினான். Your life have changed. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். You have a thirsty. உங்களுக்குள்ளாக தாகம் If காணப்படும். you don't have a thirsty, தாகம் இல்லை என்று சொன்னால் you are not walking with Jesus. நீங்கள் இயேசுவோடு நடக்கவில்லை. I'm so sorry. நான் மன்னிக்க விரும்புகிறேன். Because if my dad is sick in bed, என்னுடைய தகப்பன் அவர் படுக்கையில் I'm giving an இருக்கிறார். example. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். What's the responsibility I will have? என்னுடைய கடமை என்ன? I have to go work and give the money to him. நான் சென்று நான் உழைத்து பணத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புவேன். If my dad is sick on the bed, if I enjoy my life, என் தகப்பன் படுக்கையில் படுத்திருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நான் என்ஜாய் செய்து I am கொண்டிருந்தேன். not fit to call his son. நான் அவருடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் ஏற்றவன் அல்ல. Jesus waited. The end time is coming. Who's going to carry his thirsty? இயேசு காத்து கொண்டிருந்தால் கடைசி காலம் வந்து விட்டது. இப்பொழுது யார் தாகத்தை Who's going to பெற்றுக்கொள்வார்கள்? carry the thirsty of Jesus? அவருடைய தாகத்தை யார் சுமந்து கொண்டு Who's going to செல்வார்கள்? preach the gospel? யார் தம்முடைய வேதத்தை சொல்வார்கள்? Still many people doesn't know about Christ. இன்னும் அநேக பேர் இயேசு யார் என்று தெரியாது. Why we don't have a thirsty? ஏன் நமக்குள்ளாக தாகம் இல்லை? Because we want worldly things to blessing and we are not ready to walk with Jesus. ஏன்னா உலக பிரமாணமாக ஆசீர்வாதம் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. We should have the thirsty. நமக்குள்ளாக தாகம் காணப்பட My வேண்டும். brother and sister, if you don't have a thirsty, you cannot call your God as your father. உங்களுக்குள்ளாக அந்த தாகம் இல்லை என்று சொன்னால் சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசுவை உங்களுடைய தகப்பன் என்று சொல்ல I முடியாது. want to tell you a true story. உங்களுக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல South விரும்புகிறேன். Korea.
சவுத் கொரியா என்கிற ஒரு நாட்டிலே a believer was going to the church. ஒரு விசுவாசி சபைக்கு சென்று கொண்டிருந்தான். And his thirst is become more. He'll go every Sunday, he will attend the service and he'll come back. அவனுக்கு எப்படி தாகம் இருந்தது என்றால் அவன் ஒவ்வொரு சண்டேயும் சர்ச்சுக்கு சென்று விட்டு அவன் திரும்பி வருவான். One fine Sunday he met pastor. ஒரு சண்டே அவன் பாஸ்டரை அவன் பார்க்கும்போது He told pastor, I have a thirsty to do something for God. அவன் அந்த போதகரிடத்தில் சொன்னான், எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, இதானா நான் செய்ய வேண்டும். The pastor, okay, you tell me what you want to do. You want to be in the choir? He told, no pastor, I don't have a good voice. பாஸ்டர் கேட்டார், நீங்கள் கொயர்ல இருக்க விரும்புகிறீர்களான்னு கேட்கும்போது எனக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இல்லை என்று சொன்னார். Then pastor asked, you tell me what you want to do for God. அப்பொழுது பாஸ்டர் கேட்டார், நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? This person told pastor, I'll be in the volunteers team. அப்பொழுது இந்த மனிதன் சொன்னார், நான் வாலண்டியர் டீம்ல நான் இருக்க விரும்புகிறேன். Pastor told, you just started the business now. அப்பொழுது பாஸ்டர் சொன்னார், இப்பொழுதுதான் உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறீர்கள். But volunteers, you have to come 1 hour before the service. ஆனால் நீங்கள் வாலண்டியர் செய்யும்போது சர்வீஸ்க்கு முன்பதாக 1 hour முன்பதாக வர வேண்டும். And you have to attend all the service. நீங்கள் எல்லா சர்வீஸ்லயும் இருக்க வேண்டும். And after 1 hour you have to clean up and you have to go back to your house. சர்வீஸ் முடிந்த பின்பதாக 1 hour நீங்கள் வேலை செய்து எல்லாவற்றையும் க்ளீன் செய்து விட்டு தான் வீட்டுக்கு செல்ல முடியும். It is possible with you. இது உங்களால முடியுமா? The boy told, I can do it, pastor. அந்த மனிதன் சொன்னான், என்னாலே முடியும். I have a thirsty for God. எனக்குள்ளாக இயேசுவுக்காக ஒரு தாகம் The இருக்கு. next week onwards he started to come as a volunteer. அடுத்த வாரத்துல இருந்து ஒரு வாலண்டியராக அவன் சபைக்கு வந்தான். Almost like 3 weeks he was so honest in the volunteers. 3 வாரமாக அவனுடைய வேலையில உண்மையா இருந்தான். The 3 week is over, again he met pastor. 3 வாரம் ஆன பின்பதாக பாஸ்டரை அவன் மறுபடியாக சந்தித்தான். He told pastor, my thirst is not reduced. என்னுடைய தாகம் இன்னும் குறைக்கப்படவில்லை. My thirst is not reduced. என்னுடைய தாகம் இன்னும் குறைக்கப்படவில்லை. I want to do something for இன்னும் God. அதிகமாக இயேசுவுக்காக நான் I want to do something for God. நான் வேற எதனா இயேசுவுக்காக செய்ய Pastor வேண்டும். asked, what you want to do? அப்பொழுது பாஸ்டர் கேட்ட, என்ன செய்ய விரும்புகிறாய்? This boy told, you have appointed one person to clean the church. அப்பொழுது அந்த மனிதன் சொன்னா, ஒரு மனிதனை தான் சபையை க்ளீன் செய்யும்படியாக நீங்கள் He ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள். clean toilet and he clean everything. Every day he will come and he will clean up. அவன் ஒவ்வொரு நாளும் டாய்லெட்ல இருந்து எல்லாவற்றையும் அவன் க்ளீன் செய்து கொண்டு This வருகிறான். person told, you keep some other work for that boy. இப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், அந்த பையனுக்கு வேற எதனா வேலை கொடுங்கள். I will come every day to நான் church. ஒவ்வொரு நாளும் சபைக்கு I will வருவேன். come and clean the church. நான் சபையை நான் க்ளீன் செய்வேன். The pastor told, you are doing a business, how you can do it? அப்பொழுது பாஸ்டர் கேட்டா, நீங்கள் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி செய்ய முடியும்? He told pastor, I'll come morning 6 o'clock. அப்பொழுது அவர் சொன்னார், நான் மார்னிங் காலை 6 மணிக்கு வந்து விடுவேன். Till 10 o'clock I'll clean up your office, I'll clean up the church, then I will start my business. 10 மணி மட்டும் எல்லாவற்றையும் நான் க்ளீன் செய்து விட்டு அதுக்கு பின்பதாக நான் பிசினஸ் செய்வேன். Pastor, okay, fine, you can do it. பாஸ்டர் சொன்னார், சரி செய். Few months is over. சில மாதங்கள் கடந்தது. Again he came to pastor. மறுபடியாக பாஸ்டரை சந்தித்து Told pastor, அவர் பாஸ்டர் இடத்துல கேட்டார், my thirst is not reduced. என் தாகம் குறைக்கப்படவில்லை. I want to do something for God. நான் இயேசுவுக்காக எதனா செய்ய I விரும்புகிறேன். want to do something for God. நான் இயேசுவுக்காக எதனா செய்ய The விரும்புகிறேன். thirst is burning. I want to do something for God. என்னுடைய தாகமானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவுக்காக எதனா செய்ய வேண்டும் It's a என்று. real story, my brother and இது sister. உண்மையாக நடந்த சம்பவம் சகோதரனே சகோதரியே. Pastor asked, what you want to do, my son? அப்பொழுது பாஸ்டர் கேட்டால், எதை செய்ய விரும்புகிறாய் மகனே? He told pastor, அப்பொழுது பாஸ்டர், you have a team in the church. சபையில ஒரு டீம் இருக்கிறது. Every day they'll go out for the village ministry. ஒவ்வொரு நாளும் கிராமத்துக்காக ஊழியத்துக்கு செல்கிறார்கள். You have appointed them for a full-time ministry. அவங்க முழு நேர ஊழியத்துக்காக If அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். you don't mind, உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார், I will join with them. அந்த கிராம ஊழியத்தில் நானும் ஒரு பாலாக I know to drive car. நான் கார் ஓட்ட எனக்கு தெரியும். I know to do small things. சின்ன சின்ன காரியங்களை எனக்கு செய்ய I know to take care of the sound system. அந்த சவுண்ட் சிஸ்டமை பார்த்துக்கொள்ள எனக்கு So தெரியும். Monday, Tuesday, Wednesday I will go with that team. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த 3 நாட்கள் அவங்களோட நான் செல்லுவேன். And Thursday, Friday, Saturday I will do my business. நான் Thursday, Friday, Saturday என்னுடைய business செய்வேன். Pastor was so surprised. பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம். Pastor told, if you do this, how you going to save yourself? How you going to survive yourself? பாஸ்டர் கேட்டா, நீங்கள் இதை செய்தால் எப்படி பொழிப்பீர்கள்? He told, my thirst is more, pastor. அவர் சொன்னார், என்னுடைய தாகம் அதிகமா இருக்கு. I want to do something for God. இயேசுவுக்காக இதை நான் செய்ய வேண்டும். Pastor told, okay, fine, you do it. அப்பொழுது சொன்னார், பாஸ்டர் செய்யுங்கள். He was doing a volunteer work.
அவர் வாலண்டியராக வேலை He செய்தார். was cleaning every day. அவர் எல்லாவற்றையும் க்ளீன் செய்து And கொண்டிருந்தார். Monday, Tuesday, Wednesday, he was going with the team and doing all the small work. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே சென்று ஒரு சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். Few months is over. சில நாட்கள் கடந்தது. But the thirst is not reduced. இன்னும் தாகம் The thirst குறைக்கப்படவில்லை. is not reduced. தாகம் குறைக்கப்படவில்லை. We don't know what to go and ask with pastor. அவர் பாஸ்டர் இடத்துல சென்று என்ன கேட்க வேண்டும் என்று தெரியாது. He went to the room. அவர் அந்த அறைக்குள்ளாக சென்று He locked the door. அந்த அறையை மூடிவிட்டு He looked the heaven. பரலோகத்தை அண்ணாந்து பார்த்து And he told Jesus, I have a thirst to do something for you. அவர் சொன்னார், இயேசுவே உமக்காக எதனா செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம். I have a thirsty to do something for you. உமக்காக எதனா நான் செய்ய வேண்டும் அப்பா. My thirst is burning. என்னுடைய தாகமானது எரிந்து கொண்டிருக்கிறது. But I don't know what to do, Lord. என்ன செய்ய வேண்டும் என்று I தெரியாது. don't know what to do, Lord. நான் என்ன செய்ய வேண்டும் என்று But I தெரியாது. want to do something for you. ஆனால் உமக்காக எதனா செய்ய வேண்டும். I want to run உமக்காக and asking God. அவன் அழுந்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தான். And immediately உடனே the story is mentioned like that. இந்த கதை இப்படியாக தான் சொல்லுகிறது. Immediately a sound came to his room. உடனே அவனுடைய அறைக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டப்பட்டது. When he opened his eyes, அவனுடைய கண்களை திறந்து பார்க்கும்போது Jesus was walking with him. இயேசு அவனோடு நடந்து Jesus கொண்டிருந்தார். was coming with him. இயேசு அவனோடு செயல்பட்டு And when the கொண்டிருந்தார். person saw Jesus, அவன் இயேசுவை பார்க்கும்போது Jesus was crying like a baby. இயேசு ஒரு சின்ன பிள்ளை போல் அழுந்து கொண்டிருந்தார். He was asking, Lord, why you want to cry? இயேசு கேட்டார், அவர் கேட்டார் இயேசுவிடத்தில் எதற்காக அழுது Why you want to? You don't cry. நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? Jesus told, இயேசு சொன்னார், the thirsty, I want to keep this thirsty. I was waiting for the longer time. அநேக நாட்களாக இந்த தாகத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் காத்திருந்தேன். Now I found the right person to keep my thirsty. இப்பொழுது ஒரு சரியான மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். He was crying and saying, you are the right person. I'm going to keep my thirsty. இயேசு அழுது கொண்டு சொன்னார், நீதான் ஒரு சரியான மனிதன், உன்னிடத்தில் தான் என் தாகத்தை கொடுப்பேன். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Jesus in some gave the thirsty. இயேசுவே தன்னுடைய தாகத்தை கொடுத்தார். And Jesus told him, இயேசு சொன்னார், this is what I want to do for all over the world. இதுதான் உலகம் எல்லாம் செல்ல I வேண்டும். want to build many church. அநேக சபைகளை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். I'm going to bless your business. உன்னுடைய தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். And you're going to build many churches. நீ அநேக சபைகளை நீர் திறப்பாய். The thirsty was more from Jesus. இயேசுவிடத்திலிருந்து வந்த தாகம் அதிகமா இருந்தது. He started to work day and night. He started to ministry day and night. இரவும் பகலும் வேலை செய்து கொண்டு இரவும் பகலும் ஊழியத்தை செய்தார். All over the world. உலகம் எல்லாம் He built 247 churches. 247 சபைகளை கட்டி He இருக்கிறார். built the churches from the business. தன்னுடைய தொழிலினால வந்த லாபத்தை வைத்துக் கொண்டு சபைகளை கட்டினார். 249 churches is not so easy to build on this earth. 249 சபைகளை கட்டுவதுன்றது ஒரு சாதாரணமான And காரியம் he அல்ல. equipped the people, he equipped the pastor, and he appointed. அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி அநேகரை எழுப்பி அந்த சபைகளுக்குள்ளாக வைத்தார். And peacefully God have taken him to the heavenly house. இப்பொழுது கர்த்தர் அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றார். What I want to tell my brother and sister, என்ன சொல்ல விரும்புகிறேன் சகோதரனே சகோதரியே, God have a thirsty to give it to everyone. அவருடைய தாகத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று Because வாஞ்சிக்கிறார். we are not walking with Jesus, நீங்கள் இயேசுவுடன் நடக்கவில்லை என்ற காரணத்தினாலே we cannot carry the thirsty. அந்த தாகத்தை கொண்டு செல்ல ஆயத்தமா இல்லை. When my business is 100% disconnected, என்னுடைய தொழிலானது அது எல்லாமே சென்று விட்ட போது we took 40 days fasting. நாங்கள் 40 நாள் உபவாசமா இருந்தோம். Every day we pray, Lord, do us the miracle. ஒவ்வொரு நாளும் கர்த்தரே அற்புதத்தை செய், Lord, do us the miracle. அற்புதத்தை செய் என்று Day and night we prayed for the miracle. இரவும் பகலும் அற்புதத்தை செய்வார் என்று But you know one thing, God didn't answer my ஆனால் prayer. இயேசு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கவில்லை. God not bothered to bless you, I want to tell you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை அல்ல. He don't want to bless anymore if you don't have a thirsty for God. உனக்குள்ளாக அவருடைய தாகம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஆசீர்வதிக்க தாகம் இல்லை. If he don't want to heal you if you don't have a thirsty for God. அவருடைய தாகம் உனக்குள்ள இல்லை என்று சொன்னால் உனக்கு அற்புதத்தை செய்ய அவருக்கு Why வாஞ்சை God இல்லை. has to bless you? எதற்காக உன்னை கர்த்தர் Why ஆசீர்வதிக்க God has to வேண்டும்? heal you? எதற்காக உனக்கு அற்புதத்தை செய்ய He is வேண்டும்? not bothered about that. அதை குறித்தாக அவருக்கு கவலை இல்லை. He is bothered about his business. நம்முடைய தொழில் குறித்தாக தான் அவருடைய He is கவலை. bothered about the heavenly house. பரலோகத்தின் வீட்டை குறித்து தான் அவருடைய கவலை. We cried day and night, Lord, open that door. நாங்கள் இரவும் பகலும் ஜெபித்தோம், கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார். No, God didn't open the door. கர்த்தர் ஒரு வாசலையும் கூட திறக்கவில்லை. 35th morning he spoke to me. 35ஆம் நாள் காலை நேரத்தில் இயேசு என்னோடு பேசினார். He told,
அவர் சொன்னார், you'll be faithful servant for me to work. நீ எனக்கு உண்மையாக ஊழியக்காரனாக உழைப்பாயா? He is not bothered to take care of your problem. He is bothered to give his thirsty to you. உன்னுடைய பிரச்சனை குறித்தாக அவருக்கு கவலை இல்லை, ஆனால் அவருடைய தாகம் உனக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று தான் அவருடைய பிரச்சனை. He has only one thing: you will be a faithful servant for me. ஒரே ஒரு காரியம் தான், நீ எனக்கு உண்மையாக ஒரு ஊழியக்காரனாய் இருப்பாயா? You will be a faithful servant for me. உண்மையான ஊழியக்காரனாய் இருப்பாயா? I told, yes Lord, I will be faithful servant to you. நான் சொன்னேன், கர்த்தரிடத்தில் நான் உண்மையான ஊழியக்காரனாய் இருப்பேன். Then he told, I'm going to give my thirsty to you. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், என்னுடைய தாகத்தை உன்னிடத்தில் கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. I want to tell you, my brother and sister, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சகோதரனே சகோதரியே. God want your thirsty. கர்த்தருக்கு உன்னுடைய தாகம் தேவை. The worldly blessing is nothing for Jesus. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் இயேசுவுக்கு ஒன்றுமில்லை. See, Jesus nothing. Whatever the situation you are going, whatever the pain you are going, whatever that person is going, for Jesus is nothing. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த கவலை இருந்தாலும் சரி, அதெல்லாம் இயேசுவுக்கு லேசான காரியம். But I want to ask, why God has to bless you? ஆனால் எதற்கு இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் பெரிய கேள்வி. Why God has to bless me? எதற்கு இயேசு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஒரு பெரிய கேள்வி. If I don't have a thirsty of Jesus, God no need to bless anyone. இயேசு மேல எனக்கு தாகம் இல்லை என்று சொன்னால் அவர் எதற்கு என்னை ஆசீர்வதிப்பார்? He don't need to bless anyone. அவர் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். He don't need to heal anyone. யாருக்கும் அற்புதத்தை செய்ய மாட்டார். 2000 years ago he is waiting with a thirsty that someone will come and take my thirsty. 2000 வருடமாக காத்திருக்கிறார், என்னுடைய தாகத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று. Till today we pray our selfish prayer. ஆனால் இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்துக்காக, நம்முடைய கேள்விகளுக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Lord, bless my family. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். Protect my family. என்னுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் Heal my family. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். You don't want to walk with Jesus, but you want all the blessing. இயேசுவோடு நடக்க ஆயத்தமாவில்லை, ஆனால் ஆசீர்வாதம் வேண்டுமா? The revival time, God is telling, I'm not ready to bless unless you have the thirsty of Jesus. எழுப்புதலின் காலத்திலே உன்னை ஆசீர்வதிக்கமாக அவர் ஆயத்தமா இல்லை, ஆனால் அது தாகம் வரும்போது மட்டும் தான் ஆசீர்வதிப்பார். This is a word from the Lord Almighty. கர்த்தர் சொல்கிற வார்த்தை. You cannot wait anymore, my brother and sister. இன்னும் அதிகமான நேரம் நீங்கள் காத்திருக்க முடியாது. The revival time is coming. எழுப்புதலின் காலம் வந்துவிட்டது. Jesus need people to reach the gospel. இயேசுவுக்கு சுவிசேஷம் சொல்ல அநேகர் தேவை. How long you going to work for yourself? இன்னும் எத்தனை நாட்கள் உனக்காக நீர் உழைத்துக் கொண்டிருக்கிறாய்? How long you going to work for your parents? இன்னும் எத்தனை நாட்கள் உடைய தகப்பன் தாய்க்காக உழைத்துக் How long you கொண்டிருக்கிறாய்? going to work for your children? இன்னும் எத்தனை நாட்கள் உடைய பசங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாய்? When you going to work for Jesus? எப்பொழுது இயேசுவுக்காக உழைப்பாய்? The thirsty is from the heavenly house. இது பரலோகத்துடைய தாகம். You are ready to take. அதை எடுத்துக்கொள்ள ஆயத்தமா? We are in the end time. கடைசி காலத்தில் இருக்கிறோம். We cannot be in one place, ask the blessing from the Lord. நாம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு கர்த்தரை ஆசீர்வதியும் என்று கேட்க முடியாது. We have to walk with Jesus. இயேசுவோடு நடக்க வேண்டும். Jesus will give the thirsty to you. அந்த தாகத்தை இயேசு உங்களிடத்தில் கொடுப்பார். And he will fulfill what God want you to do it. அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. I'm going to come back to the story. மறுபடியாக இந்த கதைக்குள்ளாக செல்லலாம். Jesus kept the eyes. இயேசு அந்த கண்களுக்குள்ளாக அவர் உமைந்து First thirsty, he looked heavenly house and he saw the hands of God. உடனே அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த காரியங்களை அவர் பார்த்தார். The second, Jesus is telling, okay, again I'm going to keep my hand. இரண்டாவது, என்னுடைய கைகளை நான் வைப்பேன். Again he kept his hand on his eyes. மறுபடியாக கைகளை அந்த கண்கள் மேல் வைக்கும்போது Now the person is telling, Lord, I can see everything on the earth. அப்பொழுது அந்த மனிதன் சொல்கிறார், இயேசுவே நான் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். I can see everything on the earth. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். What I'm trying to say, my brother and sister, when you carry the thirsty of Jesus, Jesus will carry all your problem, Jesus will carry all your depression, and Jesus will bless that. சகோதரன் சகோதரி, நீங்கள் அந்த இயேசுவின் தாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அதை வைத்துக்கொண்டு நடக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Hallelujah. Hallelujah. That is what I'm trying to say. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். If you are ready to carry the thirsty of Jesus, நீங்கள் இயேசுவின் தாகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் Jesus is ready to bless. உங்களை ஆசீர்வதிக்க There's no limit for the blessing. உங்களை ஆசீர்வதிக்க ஒரு அளவே இல்லாமல் Hallelujah. ஆசீர்வதிப்பார். He is a God who created the heaven and earth. இந்த உலகத்தையும் இந்த ஆகாயத்தையும் படைத்த தேவன் He அவர். created everything by the word. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். Just one word he will say, okay, you will be getting 1 lakh tomorrow and 1 lakh will be received. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், 1 லட்சம் ரூபாய் நாளைக்கே வந்து விடும். God
Money is not a big problem. இயேசுவுக்கு பணம் பிரச்சனை The அல்ல. healing is not a big problem. அற்புதமானது ஒரு பிரச்சனை The அல்ல. situation is not a big problem. சூழ்நிலை அவருக்கு The பிரச்சனை அல்ல. problem was Jesus, you are not ready to carry the thirsty of இயேசுவுடைய Jesus. தாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதுதான் பெரிய பிரச்சனை. Today we're going to say, Lord, இன்றைக்கு இயேசுவை பார்த்து I'm going to walk with you. உம்மோடு நான் நடப்பேன் அப்பா. I'm going to walk with you, Lord. உம்மோடு நான் நடப்பேன். I'm going to walk with you, my God. உம்மோடு நான் நடப்பேன். Give me the thirsty. எனக்கு அந்த தாகத்தை தாரு. Give me the thirsty, Lord. அந்த தாகத்தை எனக்கு தாரு. I need your thirsty, Lord. இந்த தாகம் எனக்கு வேண்டும். You should have that little bit thirsty to do something for God. இயேசுவுக்காக எதனால் செய்ய வேண்டும் என்ற தாகம் நமக்குள்ளாக இருக்க The வேண்டும். little thirsty son of God can pour his thirsty on அந்த him. சின்ன தாகம் இருந்தால் போதும் அவருடைய தாகத்தை உன்மேல் போட்டு விடுவார். Hallelujah. We all going to stand up. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று How many கொள்ளலாம். people are ready to walk with Jesus today? எத்தனை பேர் இயேசுவோட நடக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? My brother and sister, leave all your situations. சகோதரனே சகோதரி எல்லா சூழ்நிலைகளையும் கீழே வைத்து விட்டு Let us walk with